அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இது தகவல் அரங்கம் சமூக ஊடகம். இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகள் நவம்பர் 15ஆம் தேதி வந்திருந்தது. இம்முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பல ஆச்சரியமான முடிவுகள் வந்திருக்கின்றது. இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் சிங்கள தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதிய முகங்கள் பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக என்பிபி சார்பாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் பல பெண்கள் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வீடியோவில் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். பல விடயங்களை நான் உங்களுக்கு தொகுத்து தரப்போகின்றேன். 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான என்பிபி கட்சியானது 141 பாராளுமன்ற ஆசனங்களை பெற்று இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியிட்டிருக்கின்றது. இலங்கை தேர்தல் வரலாற்றில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற வேட்பாளராக விஜித ஹேரத் காணப்படுகின்றார். அவர் சுமார் 7,16,715 வாக்குகளை பெற்றிருந்தார். அதேபோல் அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற இரண்டாவது வேட்பாளராக ஹரிணி அமரசூரிய காணப்படுகின்றார். அவர் சுமார் 6,55,289 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் இம்முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது தேசிய மக்கள் சக்தி சார்பாக கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ரியாஸ் ஃபாரூக், கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஃபஸ்மீன், கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ரிஸ்லி சாலிஹ், கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த முனீர் முனஃபர், மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த அர்கம் இலியாஸ், குருநாகல் மாவட்டத்தைச் சேர்ந்த அஸ்லம், புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஃபைசால். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய எம்பிக்கள் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ரவுஃப் ஹக்கீம், வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த ரிஷாட் பதுதீன், கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த மரிக்கார், திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இம்ரான் மஹ்ரூப், ஏகாலை மாவட்டத்தைச் சேர்ந்த கபீர் ஹாசிம். ஏனைய கட்சிகளில் இருந்து வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த காதர் மஸ்தான் SLLP கட்சியிலிருந்து, MLM ஹிஸ்புல்லா SLMC கட்சியிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உதுமா லப்பை அம்பாறை மாவட்டத்திலிருந்து SLMC கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். தாகிர் அம்பாறை மாவட்டத்திலிருந்து ACMC கட்சி சார்பாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவர்கள் அனைவரும் இம்முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாவர். இப்பொழுது நாங்கள் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஜாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இரமநாதன் அர்ச்சுனா, கருணநாதன் இளங்குமரன், சண்முகநாதன் ஸ்ரீ பாவந்தர் ராஜா, ரஜீவன் ஜெய் சந்திரமூர்த்தி. வன்னி மாவட்டத்திலிருந்து துரைராசா ரவிகரன், செல்வம் அடைக்கலநாதன், செல்வத்தம்பி திலகநாதன், ஆறுமுகம் ஜெகதீஸ்வரன். திருகோணமலை மாவட்டத்திலிருந்து சண்முகம் குகதாசன், அருண் ஹேமச்சந்திரா. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து இராசமாணிக்கம் சாணக்கியன், ஜானமுத்து ஸ்ரீநேசன், இளைய தம்பி ஸ்ரீநாத், கந்தசாமி பிரபு. அம்பாறை மாவட்டத்திலிருந்து கவிந்திரன் கோடீஸ்வரன், நுவரெலியா மாவட்டத்திலிருந்து பழனி திகாம்பரம், வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன், கிருஷ்ணன் கலைச்செல்வி, ஜீவன் தொண்டமான். பதுளை மாவட்டத்திலிருந்து கிச்சினன் செல்வராஜ், அம்பிகா சாமுவேல். இரத்தினபுரி மாவட்டத்திலிருந்து பிரதீப், மாத்தறை மாவட்டத்திலிருந்து சரோஜா போல்ராஜ் ஆகியோர் இம்முறை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக பல்வேறு கட்சிகளிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் தான் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக காணப்படுகின்றார்கள். இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் பாராளுமன்றத்தில் எத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கின்றது என்பதை பார்ப்போம். முதலாவதாக தேசிய மக்கள் சக்தியானது 141 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. இரண்டாவது ஐக்கிய மக்கள் சக்தியானது 35 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. புதிய ஜனநாயக முன்னணியானது 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆனது 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியானது 7 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியானது 1 ஆசனத்தை மாத்திரம் பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது 1 ஆசனத்தை பெற்றிருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆனது 1 ஆசனத்தை பெற்றிருக்கின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆனது 1 ஆசனத்தை மாத்திரம் பெற்றிருக்கின்றது. சுயேட்சை குழு 17 ஆனது 1 ஆசனத்தை பெற்றிருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் கட்சியானது 1 ஆசனத்தை பெற்றிருக்கின்றது. ஆக மொத்தமாக 196 ஆசனங்களை இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பெற்றிருக்கின்றார்கள். 22 தேர்தல் மாவட்டங்களில் இருந்து மொத்தமாக 196 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மொத்தமாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஏனைய 29 உறுப்பினர்களும் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் ஆவர். இந்த தேசிய பட்டியலானது கட்சிகள் பெறும் வாக்குகளுக்கு அமைய கொடுக்கப்படுகின்றது. வாக்கெடுப்பினூடாக தெரிவு செய்யப்பட்ட 196 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய பட்டியல் 29 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு வரவுள்ளனர். இவைதான் இம்முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முழுமையான விவரங்களாகும். புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் எமது தகவல் அரங்கம் ஃபேஸ்புக் தளத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.